அரசுன்னு வச்சு பூரா நடத்தி ஒரு ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி பூமியை பூரா அழித்து வச்சுருக்கான். யமதர்ம கணக்கப்பா. அப்போ இவனால் நாக்க வெளியே விடுதான். இத்தனாயிரம் ஏக்கர் வாழை, தென்னை மரம், மாடு வளர்க்கானா, அரசியல்வாதி மாடுன்னு வளர்க்கானா. இல்லே கேடுகட்ட வேலை தமிழ்நாட்டுக்காரப்ப வங்கலடு புறா எப்படி உழைச்சியா இல்லை எப்படி ஏமாற்றி செம்ம ஏமாற்றி எழுதி நாசம் பண்ணி தின்னு கொளுத்து மப்பேறி போய் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்க. இந்த ஜெம்மத்தில் பேப்பர், அந்த பணம் பேப்பர் அரசியல்வாதி வீட்டில் சட்டியில் ஊற்றி நீ கட்டி வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் அதை சேர்த்து வறுத்து சாப்பிடுங்கடா, டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வயிறு இன்னும் முன்னாடி வரும். ஒரு முளத்துக்கு கேடுகட்ட வேலை பூராமே அழித்து வச்சு எழுதி வச்சு நாக்கை போட்டு தள்ளி கொண்டே இருக்க. முக்கால் சத்தியம் பறவைகளே சந்தோஷமாக அது சந்தோஷம் ஆமாம் ஐயா அப்படின்னு வந்து உட்கார்ந்து பதில் அது கேட்கு. புரியுதா இல்லையாடா? வங்கலடு பூரா மண்டையெல்லாம் வழுக்கையாக போய் வெளிச்சமாக உட்காந்துருப்பான். இத்தனை லட்சம் கோடி என் மூலையில் அடித்து வச்சுருக்கேன், இத்தனாயிரம் ஏக்கர் எழுதி வச்சுருக்கேன், முடிஞ்சால் பிடிச்சி பாருன்னு உட்காந்துருக்கான். வங்கலடு தமிழ்நாட்டுக்குள்ளே அரசு நீ நாக்கால் விட்ட எழுதின நாக்கில் ஓட்டு முத்திரை வாங்கின நாக்கில் அந்த அரசு பூரா எரியுது. எரிச்சல் உன் குடும்பம் அரசியல்வாதி எரிஞ்சு சாம்பலாக போகும். உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி உயிர் தடத்தில் எரிஞ்சு சாம்பலாக போகும். உயிர் தடத்தில் எரிஞ்சாதான் அந்த வலி வேதனை தெரியும். விவசாயத்தை அழிக்க வந்த கேடுகட்ட வேலை அரசியல்வாதி. தமிழ்நாடு கணக்கு இன்றைக்கி தமிழ்நாடு பூரா எரிக்காளுங்க. அம்மம்மாருங்க எல்லையம்மன் மாரியம்மன் பூரா அரசு கணக்கில் எல்லாம் எரிச்சு சாம்பலாக்குதாளுங்க. ஆட்டா முடிக்க கடவுள் தக்க தண்டனை. காற்று புயல் நிலநடுக்கம் நோய்க்காடில் வரையில் அரசியல்வாதி கவர்மெண்ட்டு நாக்கால் விடுதான்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை பேரம்பேத்தி அப்படியே முடிஞ்சு போகும் கணக்கு. முக்கால் சத்தியம்.